வணக்கம். நான் உங்க தனுஜா பாஃபில் கைடன்ஸ்ல இருந்து. இந்த தை, வெள்ளி ஒரு இம்பார்ட்டன்டான நாள். வாராகி பஞ்சமின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனா வடநாட்டுகள்ல பாத்தீங்கன்னா பசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதை இருக்கு. ஸோ சரஸ்வதி அவதரித்த நாள் அது. ஒரு ஞானத்தின் தேவியாகத்தான் நம்ம அவங்கள பாக்குறோம். நாளைக்கு அவங்க அவதரித்த நாள்ன்ற போது அதை நம்ம தவறவே விடக்கூடாது. இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பசங்க 10th 12th அப்பியர் பண்றவங்க படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இது ஒரு விசேஷமான நாள். சின்ன ரிச்சுவல். கண்டிப்பா இந்த குழந்தைங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நிறைய ஃபோக்கஸ் தேவை, கான்சென்ட்ரேஷன் தேவை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதோட சேர்ந்து சரஸ்வதியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரஸ்வதி யந்திரம் இப்படி வரையறது அப்படிங்கிற பிக்சரும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பிளஸ் ஒரு நம்பர் யந்திராவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க வரைஞ்சாலும் சரி, இல்லைன்னா அதோட பிரிண்ட் அவுட் ஆகுது நீங்க எடுத்து உங்க நோட் புக் மேல ஒட்டி வச்சுக்கோங்க. இல்ல அதை உங்க செவத்துலயோ இல்ல ஒரு குட்டி போர்டு உங்க முன்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போர்ட்லயோ பின் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரஸ்வதியை நமக அப்படின்னு ஒரு 11 தடவையாவது சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு நெய் தீபம் நீங்க இந்த வெள்ளிக்கிழமை போடுங்க. ஊதுபத்தி காமிச்சு ஏதான ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நெய்வேத்தியத்தை வைங்க. முடியலன்னா கல்கண்டு கூட நீங்க வைக்கலாம். வெள்ளை கலர்ல ஏதான பூ இருந்தா அம்மாக்கு சாத்தி மனசார குழந்தைக்காக வேண்டிக்கோங்க. ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் மெமரியை ரீட்டைன் பண்ணக்கூடிய சக்தியை தாத்தாயின்னு நீங்க மனசார வேண்டிட்டு அந்த அம்மா முன்னாடி ஓம் சரஸ்வதியை நமகன்னு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமோ ஸ்லோகமோ கண்டிப்பா நீங்க சொல்லலாம். நாளையிலிருந்தே நீங்க தொடர்ந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த யந்திரத்துக்கு நீங்க ஊதுபத்தி காமிக்கலாம். யந்திரத்துக்கு நிறைய பவர் இருக்கு. இத பார்த்தாலே நீங்க போதும். ஆனா அது ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வைங்க. இந்த யந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனை உங்க குழந்தைக்கு கொடுக்கும். அது தவிர்த்து குழந்தைக்குள்ள இருக்கிற கன்ஃபியூஷன்லாம் எடுத்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். எந்த விதமான பிளாக்கோ பயமோ ஆங்ஸைட்டியோ இருந்தா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இந்த யந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். தயவு செய்து இந்த யந்திரத்தை வாசல்ல எல்லாம் வரைஞ்சிடாதீங்க. இதை நீங்க பூஜை ரூம்ல கண்டிப்பா ஒரு கோலமா கூட நீங்க வரையலாம். முடிஞ்சா ஒரு புது நோட் புக் ஒரு பென் வாங்கி சரஸ்வதி தாய்க்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரஸ்வதியை நமகன்னு முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த நோட் புக்கு குழந்தைக்கு யூஸ் பண்ண கொடுங்க. முக்கியமா அந்த குழந்தை படிக்கக்கூடிய ரூமோ இல்ல டேபிளோ அதை நல்லா சுத்தமா தொடச்சு அந்த டேபிளை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. பசங்க புக்கு பென்னு அப்படின்னு கண்டமேனிக்கு டேபிள்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஒண்டி நாளைக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த டேபிளுக்கும் அந்த புத்தகத்துக்குமே நீங்க ஒரு ஊதுபத்தி காமிச்சிருங்க. இது நாளைக்கு ஒரு நாள் நீங்க பண்ணா போதும். சரஸ்வதி தாயை மனசார நினைச்சிட்டு என் குழந்தையோட என்றென்றும் நீ வாசம் செய் தாயே அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க.